சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் 2024 பிளாக் பஸ்டர் திரைப்படம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு படம் கூட மிகப்பெரிய ஹிட் ஆகலை போல இருக்குங்க. ஒரு படமும் ஹிட் ஆகலை அப்படின்னு திரைப்படங்க இவங்க பொறாம பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்தானுங்களே. ஏன்னா ஓடின திரைப்படங்கள்லாம் இவங்க வசூல் குறைச்சி காட்டினானுங்க. கர்மா இஸ் பூமரங் அதுதான் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இவனுங்க எவ்வளோதான் கெட்டவன்லாம் இருந்தாலும் அவங்களெல்லாம் காப்பாற்றுறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். வேட்டையின் திரைப்படத்தில் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்போயாவது உண்மையை பேசுங்கடா. ஏண்டா அவரை உங்களுடைய தெய்வம் இருந்தாலும் அன்னன்னைக்கு மாற்றி மாற்றி பேசுகிறானுங்க. நண்பர்களை விடுங்க, நீங்கள் கோவப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாண்டிச்சேரியில் வேட்டையின் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு ரசிகர் மாற்றுத்திறனாளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு அவர் அந்த பர்மிஷன் கேட்டு அதை போய் பார்க்கும்பொழுது அவருடைய முகத்தில் ஒரு இறைவனை பார்த்தது போல் ஒரு சந்தோஷங்க. சந்தன மாலை போடுகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் உண்மை. நான் இப்பவும் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களை நேசிப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்வார்கள். ரஜினிகாந்த் அவர்களை யாரெல்லாம் நேசிக்கவில்லையோ, நீங்கள் நேசிக்கவில்லை அப்படின்னா கூட அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ தப்பான கமெண்ட் பண்ணினா உனக்கு கர்மா இஸ் பூமரங் தான் ஒழிக்கும். நான் இப்போ சொல்கிறேன், வேட்டையின் படம் மாபெரும் வெற்றி அடையுங்க. ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளி அவ்வளவு அந்த முகத்தில் பார்க்கும்போது தெரியுது, ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. உங்களில் எத்தனை பேருக்கு தலைவர் தெய்வமாக தெரிகிறாரு, மகானாக தெரிகிறாரு? எனக்கெல்லாம் ஒரு மகானுங்க.